பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம செந்தில் இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா மீனா வந்து தக்காளி எல்லாம் வெட்டிட்டு பயங்கர வேலையா இருக்காங்க. ஆமா, அத்தை மாமாலாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவங்களும் கிளம்பி போயிட்டாங்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் இருந்துட்டு போக சொல்ல வேண்டியது தானே சொன்னங்க. ஆனால் வீட்டுக்கு யாரும் விருந்தாளிங்க வராங்களாம், அதனால் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, நான் ஏதாச்சும் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் மீனா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வாங்கிட்டு வந்த மாவை பாத்திரத்தில் கொட்டி வைங்க, நான் வரேன் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. மாவா? என்ன மாவு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து கேட்ட உடனே மீனா வந்து செந்திலை பார்த்து முறைக்கிறாங்க. ஆமாம், இல்லை வாங்கிட்டு வான்னு எனக்கு நீ மெசேஜ் பண்ணல. ஐயோ மீனா, மறந்தே போயிட்டேன். சரி, நான் இப்போ போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமாம், மாவே இல்லாமல் தோசை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் மீனா இருந்துட்டு செந்திலை பார்த்து முறைக்கிறாங்க. சரி சரி, கூலாக இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீனா இருந்துட்டு செந்தில், நான் போய் மாவும் பாலும் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, நீ இப்போ மாவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இல்லை உனக்கு ஏதாவது வேறு வேலை இருக்கா, ஏதாவது நான் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒரு வேலையும் இல்லை, நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அங்கேருந்து மீனை அனுப்பி விடுறாங்க. வந்து பார்த்தா தோசை எல்லாமே பிஞ்சு போய் கிடக்கு. அதை பார்த்த உடனே நம்ம செந்தில இருந்துட்டு, என்ன இதெல்லாம் தோசை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் மேலே தப்பா, இல்லை தோசை மேலே தப்பா, இல்லை யார் மேலே தப்புன்னு எனக்கு தெரியலங்க. ஒரே தோசை இல்லாமல் இப்படி தாங்க வருது, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆமாம், இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்து தான் இன்னைக்கு புதன்கிழமை. இன்னைக்கு புதன்கிழமையா அத்தை மீன் குழம்பு சோறு இது எல்லாமே வச்சுருப்பாங்க. கே அது சொல்லும் போதே நாக்கு ஊறுது, இப்போவே சாப்பிடணும் போல தோணுது. அங்கேயே இருந்திருந்தா கூட இது எல்லாத்தையும் வாய்க்கு ருசியாக சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து புலம்பிட்டு இருக்காங்க. ஐயையோ வழிய போடுறாளே மீனா, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, இங்கே பாரு தோசை அருமையாக இருக்குது, அப்படியே பூ போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீஞ்சு போன தோசையே எடுத்து அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்துதான் மீனை இருந்துட்டு செந்தில் பண்ணுறதெல்லாம் பார்த்த உடனே பரிதாபப்படுறதா என்னன்னே அவங்களுக்கு தெரியல, அவ்வளோ அதிர்ச்சியில் இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம காந்திமதி இருந்துட்டு கோமதி சொன்ன வார்த்தை எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. உன்னால என் அம்மானு சொல்லிக்கவே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. என் வாயால் இனிமே உன்னை நான் அம்மானே சொல்ல மாட்டேன். இனிமே கனவுல கூட இந்த குடும்பத்தோடு நான் ஒன்றா சேரணும்னு நினைக்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொன்னது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகன்யாவும் குமர்வேலும் வந்து கணக்கு பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சக்திவேல் வராங்க. என்னம்மா கணக்கு பார்த்துட்ருக்கீங்களா? ஆமாம் மாமா, கணக்கு தான் மாமா பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, நேத்தான வியாபாரத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே வியாபாரம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. இதே மாதிரி நடத்துனீங்கன்னா அந்த பாண்டியனோட கடையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஆமாம் மாமா, கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சித்தி கடையில் ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்க. டெக்னிக்கா? என்ன டெக்னிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இது பாண்டியன் ஸ்டோர்ஸோட இன்னொரு பிரான்ச்சுன்னு சொல்லி தான் வர கஸ்டமர் எல்லாருக்கிட்டேயும் சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியாம்மா? ஆமாம், இதுக்கு பழனி ஒன்றுமே சொல்லலையா? அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு தான் இருந்தார். அதெல்லாம் நான் கேட்குறதா கிடையவே கிடையாது. நான் இப்போதாம்மா ஒரு நல்ல காரியத்தவே செஞ்சுருக்கேன். நான் நல்ல வேலை உன்னை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இதே அந்த பாண்டியன் வந்து ஏதோ ஒன்றத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா இந்நேரம் இவன் அந்த குடும்பத்தில் அடிமையாக தான் இருந்திருக்கணும். அந்த குடும்பத்தை புரிஞ்சிக்கவே மாட்டான். எப்பவுமே நியாயம் தர்மம்னு சொல்லி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனியை பற்றியும் பாண்டியை பற்றியும் ரொம்பவே தப்பாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அம்மா எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்க தலைவலிக்குதுன்னு ரூமில் படுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பழனி வந்துடுறாங்க. பழனி வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, என்னடா கடையில் வியாபாரம்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் நல்லதானே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மாமா, கடை இதே மாதிரி வியாபாரம் ஆச்சுன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு டைமு எல்லா பொருளும் காலியாகிடும். சீக்கிரமாக எல்லா பொருளையும் திரும்ப வாங்கி போட வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் பரவாயில்லம்மா, வாங்கி போட்டுடலாம்.
எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் வாங்கி போட்டுடுறேங்க. நாங்கள் இருக்கிற வரையும் நீங்கள் கவலையே படக்கூடாது. இங்கே பாருங்கள், ஏதோ டோர் டெலிவரின்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அது சீக்கிரமாக ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா இப்போ தானே அதெல்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதனால் அந்த மாதிரி ச எல்லா கஸ்டமரையும் பிடிச்சிங்கன்னா நல்லா வியாபாரம் ஆகும். அதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போய் டோர் டெலிவரி பண்ணாதீங்க. ஹால் போட்டுக்கோங்க. முதலாளி மாதிரி செம கெத்தாக இருக்கணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி சக்திவேல் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இதை கேட்டோன்னே நம்ம பழனியும் ஒரு பக்கம் வருத்தப்படுறதா இல்லை சந்தோஷப்படுறதான்னு தெரியல. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த சுகன்யா இருந்துட்டு சீக்கிரமாக வியாபாரத்தை பெரிய அளவுக்கு கொண்டு வந்துடணுமாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களோட நல்ல மனசுக்கு எல்லாமே சீக்கிரமாக நடக்குதாமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கதிரராஜ்யம் வெளியே உட்காந்து கடலை சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆமாம், ஹாஸ்பிட்டல் ட்ரிப்பெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் நல்லத்தான் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆமாம், அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சுஸ்மிதா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பேரை பாரு, சுஸ்மிதா. ஆமாம், எவ்வளோ நல்லா இருக்குல்ல. இதே வச்சுருக்காங்களே, ராஜேஸ்வரி, காளியம்மா அப்படி இப்படி எதேதோ பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ ஓல்டான பேர். ஆமாம்மா, கதிரவன்றது கூட ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற பேர் தான் அப்படின்ற மாதிரி ராஜி இருந்துட்டு கதிரை போட்டு கலாய்க்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜியோட அப்பா வந்து நிற்கிறாரு. ராஜி அவர் வண்டியை பார்த்து எங்கேயே நிறுத்திட்டு போகிறாருன்னு ஏதோ 5 நிமிஷத்தில் வண்டி எடுக்கிறதா சொல்லியிருக்காருல்ல. இதே அந்த 5 நிமிஷத்துக்கு நம்ம யாராவது வண்டியை நிப்பாட்டியிருந்தா இந்நேரம் எவ்வளோ சத்தம் போட்டிருப்பாங்க. நம்ம மட்டும் அப்படி விட்டுற முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜி போயிட்டு வண்டியை தள்ளி விட்டுட்டு வந்துடுறாங்க. என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? எதுக்கு கீழே வண்டியை தள்ளி விட்டேன்? ஆமாம், எனக்கு கோபமா? எதுக்கு கோபம்? நீயும் நானும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து விஷயத்த சொன்னோம். அவங்க வந்து வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அவ்வளோதான். என்னை அப்படியே கண்டுக்கவே இல்லை. நான் என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க. எங்கள் அண்ணன் இருக்கிற மொத்த தப்பையும் அவன் ஒருத்தனே பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அவன் என்ன பண்ணாலையும் தப்பு இல்லையாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து அடுக்கடுக்காக லிஸ்ட்டு போட்டுட்ருக்காங்க. அவங்க அப்பா வேற வர மாதிரி இருக்காங்க. அதனால் ராஜி இருந்துட்டு நைஸாக கதிருக்கு கூட தெரியாமல் ஓடி போய் மறைஞ்சிக்கிறாங்க. முத்துவேல அந்த வண்டி சாஞ்சிட்ருக்கிறத பார்த்த உடனே, யார் அது என் வண்டியை தள்ளிவிட்டது? சின்ன பிள்ளைங்க மாதிரி தைரியமாக இருந்தால் நேரடியாக வந்து மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சத்தத்தை போட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ராஜா அதுக்கு அடுத்ததா அவர் போயிட்டாரான்னு சொல்லிட்டு மெல்லமாக எட்டி பார்க்குறாங்க. கூடவே சரவணனும் எட்டி பார்க்குறாங்க. என்னடா 2 பேரும் சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கீங்களா? நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு பக்கம் கேட்கவும், அண்ணன் நீங்கள் வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. ஆமாம், ட்ராவல்ஸ்லாம் எப்படியா போயிட்டுருக்கு? அதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. எதனா ஹெல்ப் பண்ணனா சொல்லு, நான் வந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. அதெல்லாம் பரவாயில்லண்ணே, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், கடையெல்லாம் எப்படின்னு போட்டிருக்கு? அப்பா நல்லபடியாக இருக்காரா? அப்பாவுக்கு என்ன சந்தோஷமாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கடையில் வியாபாரம் உன்ன மாதிரி போயிட்டுருக்கா? அதெல்லாம் சூப்பராக போயிட்டுருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லி உடனே, அண்ணா நான் உனக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது பிரச்சனையாண்ணே? யாரோட மனசில் பிரச்சனை இருந்தால் அது யார்கிட்டயாவது சொன்னால் கொஞ்சம் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனான கிடைக்கும். இல்லை அதுக்கான கொஞ்சம் பாரமாச்சு குறையும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குடா. கூடவே இருந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க கூடவே தாண்டா இருக்காங்க. வெளியே சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஆனால் சொல்ல வேண்டிய நேரம் கண்டிப்பாக ஒரு நாள் இருக்கும். அந்த ஒரு நாளில் நான் எல்லா உண்மையும் சொல்ல தான் போகிறேன். அது வரைக்கும் என்னை எதுவும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா, மீனா இருந்துட்டு பாலை காய்ச்சுறாங்க. சமையலுக்காக வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ திடீர்னு பால் தெரிஞ்சு போயிடுது. உடனே செந்தில அனுப்பி பால் வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நேற்று தானே வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். நீங்கள் வாங்கிட்டு வந்த பால் திரிஞ்சு போச்சு. அப்போனா நான் கெட்டு போன பாலை வாங்கிட்டு வந்தேன்னு நீ என்ன சொல்கிறியா? நான் ஒன்றும் அப்படி சொல்லலைங்க. தயவு செஞ்சு காஃபி வேணா போய் பால் வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.